வணக்கம். எனது பெயர் டாக்டர் குருதவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது GFR-ஐ எப்படி அதிகரிக்க முடியும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அப்படியானால் முதலில் GFR என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். GFR என்பது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் வீதம், அதாவது சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்து கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றும் வேகம். அந்த திறனை நாங்கள் GFR என்று அழைக்கிறோம். இப்போது நமது சிறுநீரகம் பாதிக்கப்படத் தொடங்கும் போது நமது உடலில் உருவாகும் கழிவுப் பொருட்கள், அது சிறுநீரகம் ஆகட்டும் அல்லது யூரியா ஆகட்டும், அந்த சேரத் தொடங்குகின்றன. சிறுநீரகத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது நாங்கள் சிறுநீரக செயல்பாடு குறைந்து வருகிறது என்று கருதுகிறோம். அது GFR ஆகும். GFR என்று கிரியேட்டினின் மதிப்பிலிருந்து பெறப்படுகிறது. உங்கள் வயது, உங்கள் கிரியேட்டினின் மதிப்பு மற்றும் உங்கள் பாலினம் ஆகிய 3 மதிப்புகள் எடுக்கப்படுகின்றன. ஒரு சமன்பாடு அதில் பொருத்தப்படுகிறது மற்றும் GFR மதிப்பு கணக்கிடப்படுகிறது. உங்கள் GFR மதிப்பை கணக்கிட வேண்டும். கணக்கீட்டுக்கு கூகுளில் GFR கால்குலேட்டர் எழுதுங்கள். உங்களுக்கு பல தளங்கள் கிடைக்கும். தளத்தில் உங்கள் மதிப்புகளை, உங்கள் வயது, உங்கள் பாலினம் மற்றும் உங்கள் கிரியேட்டினின் மதிப்பை உள்ளிடினால் உங்கள் GFR மதிப்பு கிடைக்கும். இப்போது இந்த GFR என்பது கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும் போது குறையும். அது எவ்வளவு அதிகரித்தால் GFR அதே அளவு குறையும். அதனால் இதன் மூலம் நாம் என்ன கண்டறிகிறோம் என்றால், சிறுநீரகங்கள் எவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை. அப்படியானால் நாம் என்ன செய்துள்ளோம் என்றால், சிறுநீரக செயலிழப்பை 5 நிலைகளாக பிரித்துள்ளோம். நிலை 1 முதல் நிலை 5 வரை. நிலை 1இல் பாதிப்பு குறைவாக இருக்கும், நிலை 5இல் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் GFR மதிப்பு 90க்கும் மேல் இருந்தால் அதை நிலை 1இன் நோயாளி என்று கருதுகிறோம். உங்கள் மதிப்பு 0 முதல் 15 வரை இருந்தால் அது நிலை 5 ஆகிவிடும். முழு அட்டவணை உங்கள் திரையில் உள்ளது. அதனால நீங்கள் GFR அதிகரிக்க வேண்டும் என்றால் 2 வேலைகளை செய்ய வேண்டும். அதில் ஒன்றை செய்ய வேண்டும், அல்லது கிரியேட்டினைன் குறைக்க வேண்டும், அல்லது வயதை குறைக்க வேண்டும். ஆனால் வயதை குறைக்க முடியாது. அதனால நமக்கு கிரியேட்டினைன் குறைக்க வேண்டியிருக்கும். அதனால் கிரியேட்டினைன் என்பது நமது தசைகளில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருள். சரி, நாம் உணவு சாப்பிடும் போது அது நமது உடலில் சென்று, நமது தசைகளில் சென்று உணவு அங்கு ஜீரணமாகி தசைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போது கிரியேட்டினைன் நமது உடலில் வெளியிடப்படுகிறது. இந்த கிட்னி சரியாக வேலை செய்தால் இந்த கிரியேட்டினைன் உங்கள் உடலில் சேர முடியாது. ஆனால் கிட்னி வேலை செய்யாமல் போனால் இந்த கிரியேட்டினைன் உங்கள் உடலில் சேர ஆரம்பிக்கும். இது உங்கள் அறிக்கையிலும் காணப்படும். இப்ப நமக்கு கிரியேட்டினைன் குறைக்க வேண்டும் என்றால் 2 வழிகள் உள்ளன. முதல் வேலை நாம் செய்யக்கூடியது கிட்னியின் செயல்பாட்டை அதிகரித்து கிட்னி அதை வேகமாக வெளியேற்ற வேண்டும். இது சரியான வழி. இரண்டாவது வழி, இது மிகவும் தவறான வழி. நான் என் அனைத்து நோயாளிகளுக்கும் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறேன். அது எடை குறைப்பது. ஏனெனில் கிரியேட்டினைன் தசைகளில் உருவாகிறது. ஒரு மனிதர் தனது எடையை குறைத்தால் தசைகள் குறையும். தசைகள் குறைந்தால் தசைகளே கிரியேட்டினைன் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. அது சிறிதாகிவிடும். இதனால் கிரியேட்டினைன் குறையும். ஆனால் உடலில் பலவீனம் ஏற்படும். வேறு சில சிக்கல்களும் ஏற்பட்டால் நமது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். இப்போது கிட்னியின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றால் முதல்ல கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகங்கள் ஒருபோதும் தானாக சேதமடைவதில்லை. அவை சேதமடையட்டும். அப்படி ஒருபோதும் தான் நடந்திருக்காது. எந்த ஒரு காரணமும் இருந்திருக்கும். அது உயர் இரத்த அழுத்தமாக இருக்கலாம், அல்லது அதிக சர்க்கரை இருக்கலாம், அல்லது பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் கிட்னி பாதிக்கப்படுகிறது. முதலாவது கேள்வி நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும், என் இரத்த அழுத்தம், சர்க்கரை சரியாக உள்ளதா இல்லையா? உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் உங்கள் கெட்டமைன் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படும்? ஏனெனில் அதிகரித்த இரத்த அழுத்தம் மிகுந்தது. சர்க்கரை கிட்னிக்கு மேலும் சேதம் விளைவிக்க தொடரும். சேதம் மேலும் அதிகரிக்கும் போது உங்கள் GFR குறையும். அதாவது முதலில் நாம் நமது அதிகரித்த இரத்த அழுத்தம் மற்றும் அதிகரித்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சரிபார்ப்போம். இது 24 மணி நேரம் 325 நாட்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். சரியாக வாழ ஆரம்பித்தால் ஏற்படும் மேலும் சேதம் நின்றுவிடும். சேதம் ஏற்படுவது நிற்கும் போது கிட்னி மீண்டும் சீராகும். நாம் இங்கே உட்கார்ந்திருக்கும் போது மருந்து எடுத்தால் அது சரியாகிவிடும். அதனால் நமது நோயின் மூல காரணத்தை இப்போது நீக்கிவிட்டோம்.
உங்கள் மனதில கிட்னிக்குள் ஏதோ சேதம் ஏற்பட்டுள்ளது என்று கற்பனை செய்ய முயற்சிக்கவும். இப்போது அதற்கு மேலும் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் ஏற்பட்ட சேதம் முந்தையது. இப்போது இந்த சேதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. வீக்கம் வந்துள்ளது, அது போகலாம். ஆனால் கிட்னிக்குள் இறந்த பகுதி இறந்தபடியே இருக்கும். சரி, இது 2 வகையான சேதம், வீக்கம் மற்றும் இறந்த பகுதி. சரி, எனவே நாம் ஏதேனும் முறையில் வீக்கத்தை குறைத்தால் கிட்னியின் செயல்திறன் மீண்டும் வரும். ரொம்ப வரும். அப்ப நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் யாருக்காவது சிகிச்சையை தொடங்கும் போது கிட்னி நிலைகள் குறைய ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் கிட்னிக்கு தனது செயல்பாட்டை அதிகரிக்க திறன் உள்ளது. ஏனெனில் கிட்னியின் உள்ளே உள்ள அமைப்பு அது பலவீனமாக இருந்தாலும் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. முந்தையதை விட சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அத்தாய் மற்றும் கிரியேட்டினின் குறைய ஆரம்பிக்கிறது. மேலும் கெய்ட்லினும் மிக நீண்ட காலமாக நிலையாக இருக்கிறார். எனவே நாம் GFR அதிகரிக்க வேண்டும் என்றால் கிரியேட்டினின் குறைக்க வேண்டும். கிரியேட்டினின் குறைக்க வேண்டும் என்றால் கிட்னியின் திறனை அதிகரிக்க வேண்டும். கிட்னியின் திறனை அதிகரிக்க வேண்டும் என்றால் நோயின் மூல காரணத்தை நீக்க வேண்டும். நோயின் காரணமான பிபி, சர்க்கரை ஆகியவற்றை கையாள வேண்டும். எனவே நாம் கேலி செய்வதற்கான சிகிச்சையை தொடங்குவோம். அதனால உங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். இன்று நேரடியாக பார்த்தீர்கள். நாம் சரியான அணுகுமுறையை எடுத்துக்கொள்ளும் போது அளவுகள் வேகமாக குறைகின்றன, GF வேகமாக அதிகரிக்கிறது. உங்கள் நோய் என்ன, உங்கள் உடலில் என்ன மாற்றம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும் மருந்துகள் உங்கள் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா, இல்ல அவற்றை சரிபார்ப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியமாகிறது. இந்த வீடியோவில் GF எப்படி உருவாக்குறதுன்றதை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் மோஸ்ட் வந்து சந்திக்கலாம். டாக்டரின் மகளிடம் நீங்கள் அவர்களுடன் பேசலாம். இதனுடன் நான் உங்களிடம் விடை பெற விரும்புகிறேன். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை வணக்கம்.